500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளதால் பெரும் சிரமத்தை சந்தித்துள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சென்னை கோயம்பேட்டில் ஆட்டோ ஓட்டுநர்களுடன் நமது செய்தியாளர் தயானந்தன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மோடி நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. அதில் நள்ளிரவு முதல் 500-1000 நோட்டுகள் செல்லாதுன்னு அவர் சொல்லியிருந்தார். இந்த அறிவிப்பானது மக்களிடையே பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது சமமான அளவில் ஆதரவையும் எதிர்ப்பையும் குவிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆதரவாக இருக்கிறவங்க கருப்பு பணத்துக்கு எதிரான மோடியின் சாதுரியமான நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் எதிராக சொல்கிறவங்க இந்த கால அவகாசம் கொடுக்காம திடீர்னு இந்த முடிவை வெளியிட்டதுனால, அதாவது தங்களால் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியலனையும் தங்கள்கிட்ட கையிருப்பில் இருக்கிற 500-1000 நோட்டுகளை மாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது தரப்பில் கோயம்பேட்டிலையும் சரி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு நிலையிலையும் சரி, அதாவது அவங்க தேக்கமான நிலையே காணப்படுது. அதாவது கோயம்பேடு மார்க்கெட்லையும் சரி, கோயம்பேடு பேருந்து நிலையங்களையும் சரி, தங்களோட பயணிகளும் அவங்களோட கையிருப்பை மாற்ற முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஆட்டோ பயணிகள் அதாவது தங்களோட ஆட்டோ ஓட்டுநர்கள்ட்ட தங்களோட 500-1000 கொடுக்கும்போது அதுக்கு சரியான சில்லறை கிடைக்காம ரொம்ப அவதிப்படுறாங்கன்னு சொல்லலாம். இது குறித்து பேசுவதற்காக நம்ம ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் இருக்கிற அவரிடம் கேட்கலாம். ஐயா சொல்லுங்கள், அதாவது இன்னையிலேருந்து 500-1000 நோட்டுகள் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்டோ ஓட்டுநர் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் வாழ்வாதாரத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், எங்கள் வாழ்வாதாரம் எங்களுக்கு எப்போவுமே எந்த இது அரசாங்கம் கொண்டு வந்தாலும் எங்களுக்கு தான் பாதிக்குது. ஏன்னா பப்ளிக் சர்வீஸ் நாங்கள் தான் பண்ணுறோம். நாங்கள் டூரிஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஒரு சவாரி போகிறோன்னா ஒரு சென்ட்ரலுக்கு போகிறோம். சென்ட்ரலுக்கு போக சொல்ல இங்கேருந்து 150 வருது. நாங்கள் 150 வரும். அங்கேருந்து ஒன்றரை இடத்துக்கு வர ஜாயின் பண்ணோம். அவர் ஒரு 100 கொடுத்தா நாங்கள் நோட்டை நான் கிழிச்சா கூட மட்டும் சேஞ்சு எங்கன்னா போகுது. நாங்கள் மளிகை கடையோ இல்லை ஒரு நகை கடையோ வச்சுருந்தா கூட நாங்கள் எங்கிட்ட சேஞ்ச் இருக்கும் கொடுத்துடலாம். நாங்கள் ஓட்டுறது 30, 40, 50 மீட்ரு காசு. அந்த மீட்ரு காசில் ஒரு கஸ்டமர் 500 கொடுக்குறாங்கன்னா இருக்கப்பட்டவங்களுக்கு அது உதவும். அவங்க போய் ஏடிஎம்மில் மாற்றலாம், பேங்க்கில் மணி ட்ரான்ஸ்ஃபர் எதோ ஒன்றும் மாற்றிக்கலாம். அவங்க நாங்கள் எதில் மாற்ற முடியும்? எங்களுக்கு எழுத படிக்கவும் தெரியாது. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அவங்க போய் எங்கே மாற்றுவாங்க? ஒரு மளிகை பெட்ரோல் பங்கில் கொடுத்தா இப்போ பெட்ரோல் பங்கில் இல்லைன்றா, 74 மணி நேரத்தில் மோடி மாற்றலான்றாங்க. இப்போ பெட்ரோல் பங்கில் சில்லறை இல்லைன்றாங்க. ஏன்னா எங்களுக்கே சில்லறை இல்லைப்பா அப்படின்றாங்க. இந்த மோட்டை எடுத்துப்போ நாங்கள் எங்கே மாற்று? எங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருக்கோம். இதால் நடுத்தர மக்கள் தான் பாதிக்கிறாங்க, வன்மையாக பாதிக்கிறாங்க. நடுத்தர மக்கள் இருக்கப்பட்டவங்க எல்லாருமே இதை பண்ண அவங்க ஒரு லேண்டில் போட்டு இது பண்ணிக்கலாம், அந்த நகையை போட்டு அதை மறைச்சிடலாம். இல்லைனா அவங்க பேங்க்லேயே போட்டு கரண்ட்டில் கொண்டு. ஏன்னா அவங்க இருக்கப்பட்டவங்க செய்கிறாங்க. நாங்கள் அன்னாட பிழைச்சாதான் எங்களுக்கு உண்டு. எங்களை போல் காய் விற்கிறவங்க, சும தூக்குற கூலி, டச் வேலை செய்கிறேன், கட்டிட வேலை செய்கிறேன். என் மனைவி நேற்று 5000 ரூபாய் சேலரி வேணாங்க. எல்லாம் 500 ரூபா நோட்டு. 5000 ரூபாய் மாதம் ஃபுல்லாக உழைத்தா அவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 5000 ரூபாய் இப்போ நான் எங்கே போய் மாற்றுறது? 10 நோட்டு. பேங்க்கு கேட்டால் 2 நாள் லீவு. நான் எங்கே போய் அந்த இது பண்ணுறது? அந்த நோட்டை நான் கொளுத்தி போட்டா இந்திய அரசாங்க நோட்டை கொளுத்தி போட்டால் ஒத்துப்பாங்களா? இல்லை கிடிச்சு போட்டால் எடுத்துப்பாங்க, அரெஸ்ட்டுன்ட்டுறாங்க. அப்போ மாற்றா செல்லாத நோட்டை நாங்கள் என்ன தான் பண்ணுறது? எங்களுக்கு இது அரசு எப்போ முடியும் சொல்லுவோம் எங்களுக்கு?